ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்களை தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2017 ரிலீஸ் ஆன பார்டர் 2ன்ற ஒரு ஜாப்பனீஸ் மூவியை தான் பார்க்க போறோம். 2014 ரிலீஸ் ஆன பார்டர்ன்ற ஒரு சீசனை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ இது சீசனோட தொட்டக்குறன்றதுனால அந்த சீசன்ல என்ன ஆச்சு என்ன போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமே இல்ல. இதை நம்ம டைரக்டாகவே பார்க்கலாம், நமக்கு நல்லாவே புரியும். படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் தான் படத்தோட ஹீரோ. ஹீரோவுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்னால யாருக்குமே கிடைக்காத ஒரு புது பவர் ஹீரோவுக்கு கிடைக்குது. அது என்ன பவர்? அந்த பவரை வச்சு தாங்கிட்ட வர கேசஸ்லாம் ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாருன்றது தான் படத்தோட கதை. வாங்க பவர் பாண்டியின் பதறல்கள் எப்படி இருந்துச்சுன்றத படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா காவல்துறை அதிகாரியான ஹீரோவுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு ஆப் அடிக்கிறானுங்க. ஒரு பக்கம் ஏதோ ஒரு கில்லரால குண்டடி வாங்கிட்டு, இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னோட வாய்ஸ் ஓவர்ல தனக்குண்டான இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு இருக்காரு. ஒருத்தவங்க வாழ்க்கையில சாவுன்றது எப்ப வேணும்னா வரக்கூடிய ஒண்ணு. அது இன்னைக்கு என்ன நோக்கி நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஒரு கில்லரால நான் சுடப்பட்டேன், ஹாஸ்பிட்டல்ல என்ன காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் திடீர்னு மெடிக்கல் மிராக்கிளா நான் உயிர் பொழைச்சேன். அப்போயில இருந்து தான் யாருக்குமே கிடைக்காத இந்த பவர் எனக்கு கிடைச்சது. அதாவது இறந்தவங்கள்ட்ட என்னால பேச முடியும். ஆரம்பத்துல இது எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. ஆனா இறப்புன்றது இயற்கையாகவோ இல்ல தற்செயலாகவோ நடந்துட்டா பிரச்சனை இல்ல, அதுவே கொலையா நடந்துட்டா பிரச்சனை தானே. அப்படி யார் யாராலேயோ கொலை பண்ணப்பட்டவங்க அவங்கள கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி தர சொல்லி என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. நானும் ஒவ்வொரு ஆளுக்கா உதவி பண்ணிட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு இருக்கப்பதான் ஒரு நாள் கொலை பண்ணப்பட்ட ஒரு சின்ன பையன் என்கிட்ட வந்து உதவி கேட்டான். அட பாவீங்களா, போயும் போயும் பச்சை மண்ணை கூட விட்டு வைக்கலையாடா நீங்க, யாரா இந்த வேலையை பாக்குறீங்கன்னு அந்த பையன்கிட்டயே அவனை கொலை பண்ண கொலைகாரன் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல அந்த கொலைகாரனையும் நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிச்சதுமே ஒரு வீட்டுல இருந்து வெளியே வந்த ஒரு ஆளை மடக்கி அவனை ரூஃப் டாப்பு கூட்டிட்டு போன ஹீரோ அவங்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. டேய் மங்கூஸ் பண்டையா, நீதான் அந்த பையனை கொலை பண்ணன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த பையனை மட்டும் இல்ல, அவன மாதிரியே இதுக்கு முன்னால நிறைய பசங்களை நீ கொலை பண்ணிருக்க. நீதான் இதெல்லாம் பண்ணன்றதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும். எங்கடா வச்சிருக்க அந்த ஆதாரம் எல்லாத்தையும்? இவன் தான் கொலைகாரன்னு தெரிஞ்சும் ஆதாரமே இல்லாம இவனை கோர்ட்டுக்கு முன்னால போய் நிறுத்தினா அதுல எந்தவித பயனும் இல்லல்ல. சோ ஆதாரம் எங்கன்னு கேட்டு ஹீரோவனை மிரட்டிட்டு இருக்காரு. பதிலுக்கு இந்த கில்லரோ, ஏன்டா கொதிக்கிற, பாரேன் உனக்கும் எனக்கு எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. நான் ஒரு கெட்டவன், சோ நான் கெட்டது பண்ணணும், அப்பதான் எனக்கு ஜாலியா இருக்குன்றதுனால கொலை பண்றேன். ஆனா நீயோ என்ன மாதிரி இல்லையே, நல்லவனாச்சே, என்ன மாதிரி கொலை பண்ண மாட்ட. சோ இப்ப நான் எவிடன்ஸ் தரலன்னு சொன்னா மட்டும் நீ என்ன போட்டா தள்ளிட போற அப்படின்னு கில்லர் ஹீரோவை நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல எல்லாம் ஹீரோ ரூஃப் டாப்புக்கு கில்லரை கூட்டிட்டு போயிட்டு அவனை கீழே தள்ளுற மாதிரியான ஒரு ஆங்கிள் வச்சு அவன் சட்ட காலரை புடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோ கூட வேலை செய்யற ஒரு போலீஸ் ஆபீசர் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு பரபரப்பா இங்க ஓடி வர அவர் அபார்ட்மெண்ட் வாசல்ல நின்னு பாக்குறப்போ ரூஃப் டாப்போட எட்ஜில இருந்த கில்லர் மட்டும் தான் இந்த ஆபீசருக்கு தெரியறான். கில்லருக்கு முன்னால நின்னுட்டு இருந்த ஹீரோ இவனுக்கு தெரியல. எங்க எதுவும் பெரிய பஞ்சாயத்து ஆயிட போது அதுக்குள்ள நடக்கிறத தடுத்து நிறுத்தி ஆகணும்னு வந்த ஆபீசர் கிட்டு 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 கிட்டுன்னு ரூஃப் டாப்புக்கு ரன்னிங்லயே போயிட்டு இருக்க அந்த பக்கம் கில்லர் பண்ண நக்கல ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால தாங்கிக்க முடியல. போயும் போயும் பிஞ்சு குழந்தைங்களை கொண்டுட்டு இதுவே இவ்வளவு பவுசா பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகுது, செத்து தொலையட்டும்னு ஹீரோ பிடிச்சிட்டு இருந்த கில்லரோட சட்டக்காலரை விட்டுறாரு. கில்லரும் ரூஃப் டாப்புக்கு மேல இருந்து கீழே விழுந்து இறந்தும் போயிடுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. கில்லர் மேல இருந்து கீழே விழுந்து சாகுறான். அடுத்த செகண்டே ஹீரோவுக்கு தான் இறந்தவங்கள்ட்ட பேசுற பவர் இருக்குல்ல, இறந்து போனா அதே கில்லர் ஹீரோவுக்கு பின்னால வந்து நின்னு ஹீரோவோட ஷோல்டர் மேல கைய வச்சு, வா பங்காளி, என்ன கொலை பண்ணி நீயும் எங்கள்ல ஒரு ஆளாயிட்ட, எங்க உலகத்துக்கு உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு செத்தும் கில்லர் ஹீரோவை நக்கல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே வேக வேகமா மேல ஓடி வந்துட்டு இருந்தாருல ஆபீசர், அவரு மேல வந்துடுறாரு. இவர் வரத்துக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போயிட்டதுனால இவருக்கும் எக்ஸாக்டா அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. இதோட இங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல சம்பவ இடத்துக்கு ஹீரோ வேலை செய்யற டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே வந்து கீழே இருக்க கில்லரோட பாடியை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப புதுசா ஒரு பொண்ணு இங்க வரா. நம்ம அவ பேரை ஹீரோயின் வச்சுப்போம். இவ ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. எது எப்படியோ மேல ஹீரோ கில்லர் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. கில்லர் மேல இருந்து கீழே விழுந்திருக்கான். இவனை ஹீரோ தள்ளி விட்டாரா இல்ல கில்லரே கீழே விழுந்தானான்றது யாருக்கும் தெரியாது. உயிரோட இருக்க ஹீரோவை விசாரிச்சா மட்டும்தான் அதுக்குண்டான பதில் கிடைக்கும். ஹீரோ ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுன்றதுனால போலீஸ்காரங்க ஹீரோவை விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த விசாரணை ஒழுங்கா போகாது. இப்படி டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா இவங்களை என்கொயரி பண்றதுக்காக HQன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதோட இன்ஸ்பெக்டர் தான் வந்து இப்ப ஹீரோ கிட்ட என்கொயரி பண்ண போறாரு. அந்த என்கொயரியில என்ன வேணும்னா நடக்கலாம். இதை ஹீரோவோட ஜீவ ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து மேல இருக்க ஹீரோவை பார்த்து பேசலாம்னு வந்தா நல்லா மயில் ரெக்கையில முன்ன மண்டவோடு மாதிரியே இருப்பான் பாருங்க கில்லர். அவன் இன்னமும் ஹீரோவுக்கு பக்கத்துல உட்காந்து பேசி பேசியே ஹீரோவை காண்ட் ஏத்திட்டு இருக்கான். அவங்க இருக்கிறது பேசுறது இதெல்லாம் ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ கில்லர் ஒண்ணு சொல்லி தேவையில்லாம ஹீரோ சொரிஞ்சு விட்டதுனால தெரியாதனமா ஹீரோ கோவத்துல கில்லரை போட்டு தள்ளிட்டாரு. இப்ப நம்மளால ஒருத்தவன் செத்துட்டானே, நம்ம ஒருத்தவனை கொலை பண்ணிட்டோமேன்ற கில்ட்டி ஃபீலிங் ஹீரோவுக்கு. சோ யார் வந்து என்ன கேள்வி ஹீரோ கிட்ட கேட்டாலும் அவங்கள்ட்ட எதுவுமே பேசாம அமைதியா இருந்த ஹீரோ அரெஸ்ட் ஆகி
விசாரணைக்காக போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சதும் ஒரு வயசானவர், நம்ம அவர் பேரு அங்கிள்னு வச்சுப்போம். அங்கிள் அவரோட 2 ஆளுங்களுக்கு கால் பண்ண இந்த 2 பேருமே டெக்னிக்கல் விஷயத்துல ஜித்துங்க. இவங்களுக்கு கால் பண்ண அங்கிள், டேய் ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா, அது சம்பந்தமா நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அந்த 3வது ஆள் இருக்கான்ல அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு நீங்க நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அங்கிள் சொல்ல, இந்த 2 பேரும் அங்கிள் சொன்ன அந்த 3வது ஆளுக்கும் கால் பண்ணி மீட்டிங்கை பத்தி சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படியே அந்த பக்கம் சீஃப் சொன்ன மாதிரி ஹீரோவை என்கொயரி பண்றதுக்கு HQ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் வராரு. இந்த கேஸ்ல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ஹீரோ கில்லரை ரூஃப் டாப்ல இருந்து கீழே தள்ளி விட்டாருல்ல, அதை பார்த்த ஐ விட்னஸ் யாருமே இல்ல. அப்புறம் அந்த இடத்தை சுத்தி சிசிடிவி கேமராஸும் இல்ல. இதனாலேயே அங்க என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் நடந்தது தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு இல்லையா? சோ இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் கில்லரோட போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்டை போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற ரூமுக்கு வராரு. கில்லருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஹீரோயின் தான். போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, யாரும் இவனை தள்ளி விட்ட மாதிரியோ யாரும் இவன் கூட சண்டை போட்ட மாதிரியோ இவன் உடம்புல எந்த அடையாளமும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இவனே தான் மேல இருந்து கீழே விழுந்திருப்பான்ற மாதிரி ஹீரோவுக்கு வக்காலத்து வாங்குறா. கடல் கடந்து வர இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், இவன் ஹீரோவை காப்பாத்த பாப்பான்னு. இன்ஸ்பெக்டருக்கு அது தெரிஞ்சாலும் அமைதியா ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சின்ன ஒரு புன்னகையோட இங்க இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் எதுக்காக ஹீரோ கில்லரை ரூஃப் டாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு பேசினா, கில்லர் கிட்ட பேசணும்ன்ற அவசியம் ஹீரோவுக்கு எதனால வந்துச்சு இப்படின்றதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் குழந்தைங்களெல்லாம் கடத்தி கொலை பண்ற கேஸ்ல சஸ்பெக்டா கில்லரை ஹீரோ சந்தேகப்பட்டிருக்காரு. அதனாலதான் ஹீரோ கில்லரை துரத்திருக்காருன்ற விஷயமும் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இப்படி தெரிஞ்ச சில விஷயங்களோட ரூம்ல தனியா உட்கார்ந்திருந்த ஹீரோ கிட்ட இவங்களை பொறுத்த வரைக்கும் தனியா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சனியும் கூடவே இருக்கு கில்லர்ன்ற பேர்ல. இந்த ரூமுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட விசாரணை ஆரம்பிக்க, ஆனா ஒண்ணுங்க, அந்த நாட்டுலலாம் தப்பு பண்ணிட்டு அரெஸ்ட் ஆகி உள்ள வரவனுங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற மரியாதை இருக்கே மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கிற உபசரிப்பை விட ஹெவியா இருக்கும். இவங்க விருப்பப்பட்டா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம், இல்ல எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கலாம். அதையும் மீறி இவங்களுக்கு வேணும்னா லாயர் கூட வச்சுக்கலாம். இப்படி கைதானவங்களுக்கு சர்வ ஆஃபரும் உண்டு. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே ஹீரோ கிட்ட தெளிவா சொன்ன இன்ஸ்பெக்டர், நீ தான் கில்லரை ரூஃப் டாப்ல இருந்து கீழே தள்ளி விட்டியான்னு ஒரே கேள்வியில இந்த கேஸே முடிகிற மாதிரி சிம்பிளா இப்படி ஒரு கேள்வியை கேட்கவே ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்திருக்காரு. ஹீரோவுக்கு பக்கத்துல இருந்த கில்லரோ, சொல்லு ராஜா, அதான் கேள்வி கேக்குறாங்கல்ல, இந்த கேள்விக்கு நீ சொல்ற பதில்ல தெரிஞ்சிடும் நீ எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. ஆமா, நீ தான் என்ன கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டேன்னு வையா, உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சத்தவங்கள்ட்ட பேசி அவங்கள கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தண்டனைலாம் வாங்கி கொடுத்து நீதிமான் மாதிரி இருக்கியே, ஜெயிலுக்கு போன ஒன்னால அதை பண்ண முடியாது. அப்படி இல்லாம நீ என்ன கொலை பண்ணல, நானே தான் ரூஃப் டாப்ல இருந்து விழுந்தேன்னு பொய் சொல்லிட்டேன்னு வையேன், அப்பவே நீயும் என்ன மாதிரி ஒரு ஆள் ஆயிடுவ. ஒரு கொலை பண்ணிருக்க, அந்த கொலையை மறைச்சு தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ பொய் சொல்லிருக்க. இந்த குற்ற உணர்ச்சி காலத்துக்கு ஒன்ன சும்மா விடாது. 2 பதில்ல என்ன பதில் சொல்லணும்ன்றத நீதான் தம்பி முடிவெடுக்கணும். சீக்கிரம், இன்ஸ்பெக்டர் வேற வெயிட் பண்றாரு பாரு, பதில சொல்லு அப்படின்னு நல்லா விக்கு வச்ச ஒயில்ட் டாக் மாதிரி இருந்துகிட்டு கில்லர் ஹீரோவை பேசி பேசியே வெறும் பேத்துறான். கடைசியில ஹீரோ என்னதானா பதில் சொல்ல போறாருன்னு பார்த்தா ஹீரோ இன்ஸ்பெக்டரை பொறுமையா நிமிர்ந்து பார்த்து, இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு ரூஃப் டாப்ல நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல, எல்லாமே மறந்து போய் மைண்டே பிளாங்கா இருக்குன்னு அப்படியே தோசையை திருப்பி விட்டுறாரு. அதோட இதை விட்டுட்டு அங்கிளும் அவர் ஆளுங்களும் இருக்க இடத்துக்கு வந்தா டெக்னிக்கல் ஜித்துன்னு 2 பேரை பார்த்திருந்தோம்ல, அவனுங்க அங்கிளோட ஆள் தான். ஆனா அந்த 3வது நபர் அங்கிளோட ஆள் இல்ல, இவன் ஹீரோவுக்கு வேண்டப்பட்டவன். ரொம்ப நாளா ஹீரோவுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டா அதை இல்லீகலா பண்ணி கொடுக்கறவன். இப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங்க போட்டு அரெஸ்ட் ஆகி இருக்க ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த 3வது நபர் இப்படி யோசிச்சா தப்பு இல்ல, அவனுக்கும் ஹீரோவுக்கும் பழக்கம் இருக்கு. ஆனா அங்கிளும் அந்த டெக்னிக்கல் ஜித்து 2 பேரும் கிரிமினல்ஸ். இவனுங்க ஏன் ஹீரோவை காப்பாத்த முயற்சி பண்றானுங்கன்றது நமக்கு தெரியல. மீட்டிங்ல பேசி இவனுங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததும் அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருக்க ஹீரோ கிட்ட மறுபடியும் போய் இவரோட 2ஆம் கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. போன தடவை கேட்ட அதே கேள்வியோட. எப்படி இன்ஸ்பெக்டரோட கேள்வி ஒரே மாதிரி இருக்கோ, ஹீரோவோட பதிலும் அதே மாதிரி தான் இருக்கு. எனக்கு ரூஃப் டாப்ல நடந்த எல்லாமே மறந்து போச்சுங்க, மைண்டே பிளாங்கா இருக்குன்னு. சரிப்பா, நீ 4 சவுத்துலயே அடைஞ்சிருக்கல்ல, அதனாலதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ஒண்ணு பண்ணுவோமா, சம்பவம் நடந்த ரூஃப் டாப்புக்கே திரும்ப போவோம். மேபி அங்க போனா உனக்கு நடந்த ஏதாச்சும் ஞாபகம் வரலாம்ல, வரியா? போலாமா? வா 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 அப்படின்னு இன்ஸ்பெக்டர் இவர் ஆளுங்களோட ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு சம்பவம் நடந்த ரூஃப் டாப்புக்கே கார்ல வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காப்பாத்தணும்னு முடிவெடுத்தானுங்க இல்லையா அங்கிளோட 2 ஆளுங்க, எக்ஸாக்டா அவனுங்க என்ன பிளான் பண்றானுங்கன்றது தெரிய மாட்டேங்குது. கிளீன் பண்ற ஆளுங்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டவனுங்க ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு தனித்தனியா பிரிஞ்சு இவனுங்களோட சிஸ்டம் வச்சு அந்த அபார்ட்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் வைஃபை இருக்கோ அதெல்லாம் ஹேக் பண்ணி வைஃபை கனெக்ட் ஆயிருக்க கம்ப்யூட்டர், மொபைல் போன்ஸ் இதுல இருக்க டேட்டா எல்லாம் எடுத்துட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா கார்ல இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்துல வந்துட்டு இருந்த ஹீரோ தலையை குனிஞ்ச மேனிக்கு ரொம்ப நேரமா சைலண்டா வந்துட்டு இருக்காரு. கார் ஒரு இடத்துல சிக்னல்ல நின்னுட்டு இருக்கு. அப்ப காருக்கு எதிரில நிறைய பேர் ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் காருக்கு எதிரிலேயே நின்னு காருக்கு உள்ள இருக்க ஹீரோவை குறுகுறுனே பாத்துட்டு இருக்க. கொஞ்ச
கொஞ்ச நேரத்திலேயே கீழே குனிஞ்சிட்டு இருந்த ஹீரோ தலையை நிமிர்ந்து எதிரில இருக்க அந்த பொண்ணையும் பாத்துறாரு. அவ ஹீரோவை பாக்குறா, ஹீரோ அவளை பாக்குறாரு. அந்நேரம் பார்த்து சிக்னல் போட்டுட்டதுனால இவனுங்க காரை விருட்டு நடுக்கிறானுங்க. ஐயோ, எதிரில நிக்கிற பொண்ணு ஏத்தி எவ்வளவு அனுப்பிடுவானுங்க போலயே அப்படின்னு நம்மளும் ஹீரோவும் ஒரே நேரத்துல பாத்தறனா அந்த இடத்துலதான் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு ட்விஸ்ட். நம்ம நினைச்ச மாதிரி அது உயிரோட இருக்க சாதாரண பொண்ணு இல்ல, செத்து போய் ஆத்மாவா வந்திருக்க பொண்ணு. அது தெரிஞ்சதும் ஹீரோவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஆனா ஹீரோவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்காரு பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், அவருக்கு ஒரு உறுத்தல். என்னத்தை பார்த்தா அந்த பட்டர் சன்னு, இவன் லுக்கே சரியில்லையேன்னு. இதோட இன்ஸ்பெக்டர், ஹீரோ, இன்ஸ்பெக்டரோட ஆளுங்கன்னு எல்லாரும் ரூஃப் டாப்புக்கு போறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோவை அங்க நிக்க வச்சு, ஏண்டா ராஜா, சம்பவம் நடந்த இடத்துக்கே வந்துட்டோம், இப்பவாச்சும் உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதாடா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆத்மாவா ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, இப்ப இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்திலேயே வந்து நின்ன அந்த பொண்ணு, ஜி நான் உங்க கண்ணுக்கு நல்லா தெரியறல்ல ஜி, நீங்க தாஞ்சி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணணும். ஒரு படுபாவி பையன் என்ன கொன்னுட்டாஞ்சி, அந்த கொலைகாரனை நீங்க தாஞ்சி கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு போலீஸ் தானே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜின்னு அந்த பொண்ணு கெஞ்சரா. ஐய பேக்கரியை டெவலப் பண்ணாலும் பண்ணோம், பண்ண குடு வெண்ணைய குடுன்னு தொல்லை பண்றானுங்களேன்ற கதையா. ஆத்மா கிட்ட பேசுற பவர் கிடைச்சாலும் கிடைச்சது, நேரங்காலம் தெரியாம உதவி பண்ணு ஊர்கா போடுன்னு சோதிக்கிறானுங்களே என்னைய. இந்த ஆள் வேற பக்கத்துல நின்று ஒரு பக்கம் மூஞ்சியே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இவன் இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணு கிட்ட பேசுறது அப்படின்ற நினைப்புல அந்த பொண்ணு எவ்வளவோ பேசியும் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காத ஹீரோ, ஐயா எனக்கு இங்க வந்து தலைவலி ஏற்பட்டதாயா மிச்சம், மத்தபடி வேற எதுவும் ஞாபகம் வரல, நம்ம கொஞ்சம் இங்க இருந்து கிளம்புவோமா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ண ஹீரோ இன்ஸ்பெக்டரோட இங்க இருந்து நடைய கட்டிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ விசாரணை ரூம்ல உட்காந்துருக்கப்போ ஹீரோவை பாத்துக்கிறதுக்காக ரூம்ல ஒரே ஒரு போலீஸ்காரன் மட்டும் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே என்ன ஒருத்தவன் கொலை பண்ணிட்டான்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சா, முதல்ல அந்த கேஸ போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்களான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோ அவருக்கு எதிரில இருந்த போலீஸ் கிட்ட, என்ன தல ஸ்டேஷனே ஒரு பிஸியா இருக்கு, எல்லாரும் காலைல சக்கரத்தை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க, எங்கேயும் கொலை எதுவும் நடந்துருச்சா என்ன அப்படின்னு ஹீரோ போட்டு வாங்க. தற்சமயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு உங்க கேஸ் தாங்க ஸ்டேஷன்லயே பெரிய கேஸ், அதை தவிர வேற எதுவும் கொலை நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு அந்த போலீஸ்காரன் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு புரியுது, ரைட்டு இந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்ட விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியலன்னு. இதை ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே திரும்பவும் அந்த பொண்ணு ஹீரோவுக்கு முன்னால வந்து நிக்கிறா. ஹீரோ கிட்ட பேசணும்னா அந்த ரூம்ல வேற யாரும் இருக்க கூடாது இல்ல, சோ இருக்க ஒருத்தவன வெளியே அனுப்புறதுக்கு, ஐயா ஆபீசர் ஐயா தலை பயங்கரமா வலிக்குதுயா, சூடா ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டு ஹீரோ அந்த ஆபீசரை வெளியே அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் தனக்கு எதிரில் நிக்கிற பொண்ணு கிட்ட, சொல்லுமா நீ எத்தனை மணிக்கு கொலை பண்ணப்பட்டன்னு ஹீரோ கேட்டா, மதியம் 1 மணிக்குள்ள நடந்திருக்கலாம்னு அந்த பொண்ணு சொல்லுது. இப்ப ஹீரோ கையில கட்டிருக்க வாட்சில டைம் பார்த்தா 4:45, ஆக 1 மணிக்குள்ள இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆகியும் இந்த பொண்ணோட பாடியோ இல்ல இந்த பொண்ணு காணாம போயிட்டான்ற விஷயமோ போலீஸ்க்கு தெரியல. அதனாலதான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்காம இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நெருங்கிய ரிலேஷன் யாராவது பொண்ணு காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா மேபி அதை வச்சே கேஸ் ஆரம்பிச்சு பாடியை கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு. அப்படி யாராவது உனக்கு இருக்காங்களாமான்னு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சா, இந்த பொண்ணுக்கு சொந்த பந்தம் சொல்லிக்க யாருமே இல்ல. 1 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிருக்கா. இப்ப அந்த வேலையை விட்டு நின்னுட்டா. மொத்தத்துல ஹீரோவா முயற்சி பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சாதா உண்டு. ரைட்டு, அதை பாத்துக்கலாம். என் கருத்துப்படி நான் உன்னை முதல்ல ஒரு சிக்னல்ல பார்த்தேன்ல, எப்பவுமே கொலை பண்ண இடத்துக்கு பக்கத்திலேயே தான் கொலை பண்ணப்பட்டவங்களோட ஆத்மா சுத்திட்டு இருக்கும். நான் உன்னை முதல்ல அந்த சிக்னல்ல பார்த்தனா நீ அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே எங்கேயோ தான் கொலை பண்ணப்பட்டிருப்ப. நான் அதை வச்சே ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன். நீ உன்னை கொலை பண்ணவனோட பேர் அட்ரஸ் மட்டும் கூட அப்படின்னு ஹீரோ இங்க பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நல்லா மங்களகரமான மாவுண்ட மாதிரி ஒருத்தவனை காட்டுறாங்க. இவனுக்கு அர்ஜென்ட்டா எங்கேயோ வெளியே போகணும் போல. ஆனா இவனோட காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. சோ இவன் வீட்டுல இருந்த மேனிக்கு கால் பண்ணி வாடகைக்கு ஒரு காரை ஆர்டர் பண்றான். பண்ணி முடிச்சதும், அம்மாடி ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரம் தான், நீ நானும் சேர்ந்தே போயிடலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட சொல்ல, இவன் இருக்க வீட்டுல இவனை தவிர வேற யாரும் இருக்க மாதிரியே தெரியல. அப்புறம் இவன் யார்டா பேசிட்டு இருக்கான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்பதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தவன் இவனுக்கு பக்கத்துல இருந்த சூட்கேஸ போய் ஓபன் பண்ணா, அந்த சூட்கேஸ்ல தான் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்ட பொண்ணோட பாடி இருக்கு. சோ அந்த பொண்ணை கொலை பண்ண கொலைகாரன் இவன் தான். இந்த பொண்ணோட பாடியே கிடைக்கலனா கேஸ்ன்ற ஒண்ணு உருவாக போறதே இல்ல. அதையும் மீறி உருவானாலும் பொண்ணு காணாம போயிட்டான்னு மிஸ்ஸிங் கேஸ்ல தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களே தவிர்த்து கொலைன்ற ஆங்கிள் அதை யோசிக்கவே மாட்டாங்க. அதனால பொண்ணோட பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்ன்றதுக்காகத்தான் பாடியை சூட்கேஸ்ல வச்சு இவன் கார்ல எடுத்துட்டு போலாம்னு பார்த்தான். கார் ரிப்பேர் ஆனதுனால இப்ப வேற ஒரு காருக்காக வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இவன் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்குள்ள இவங்கிட்ட பாடி இருக்குன்றதை ஹீரோ வெளியுலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லனா அந்த பொண்ணோட கேஸ்ல இவன் தான் கொலைகாரன்றதை கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஹீரோவே பாவாங்க மாறிட்டு இருக்காரு. அந்த நிலைமையில எப்படிடா இவனை தான் கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரவே அந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டரோட 3ஆம் கட்ட விசாரணை ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் ஹீரோ எந்த விசாரணையிலையும் வாயவே திறக்கல. இந்த தடவையும் அப்படிதான் இருக்க போறான்னு நினைச்ச இன்ஸ்பெக்டர் போன 2 தடவை கேட்ட மாதிரியே, நீ தான் கில்லரை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டியாப்பா அப்படின்ற அதே கேள்வியை கேட்டதும் வெச்சாரு பாருங்க ஹீரோ ஒரு செக்கு. நிமிர்ந்து இன்ஸ்பெக்டரை பார்த்த ஹீரோ, இங்க பாருங்க, இனிமேல் நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல எனக்கு விருப்பமே இல்ல. அதோட எனக்கு ஒரு லாயர் வேணும். அது மட்டும் இல்ல, என்ன விசாரணைக்காக இங்கே வச்சிருக்கீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்.
நான் வீட்டுக்கு போயே ஆகணும். அதையும் மீறி நீங்க என்ன வச்சிருப்பீங்கன்னு அடம்பிடிச்சீங்கன்னா என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கில்லர் என் தலையிலே ஷூட் பண்ணதுனால ஒரு புல்லட் என் மண்டவட்டுக்குள்ள போயிடுச்சு. அதை எடுக்கிற ஆபரேஷன்ல என் உயிரே போனாலும் போகலாம்னு டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு அந்த கழுதி எடுத்துக்கிட்டு என் மண்டைக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். இன்னமும் அந்த புல்லட் என் தலைக்குள்ளதான் இருக்கு. நீங்க வேற விசாரணைன்ற பேர்ல கேள்வி மேல கேள்வியா கேட்டு என் மண்டை சூடாக்குறீங்களா? சப்போஸ் இந்த ரூம்லயே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல. அதுக்கு தான் சொல்றேன், இதெல்லாம் காரணம் காட்டி நீங்க என்ன ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு ஹீரோ சீர்னது தான். இன்ஸ்பெக்டருக்கு தலகால் புரியல. என்னடா அது, இவ்ளோ நேரமா அமைதிப்படை அம்மாஞ்சி மாதிரி நம்ம கேக்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாம கம்முன்னு இருந்தான். இப்ப என்னமோ சைடு வாக் எடுத்த சைலன்சர் மாதிரி உருமுறான். ஒன்னும் புரியலையே அப்படின்ற குழப்பத்தோடி ஹீரோ கேட்டுக்கிட்ட மாதிரியே அவரை ரிலீஸ் பண்ண இன்ஸ்பெக்டர் ஹீரோவை வாட்ச் விடுறதுக்கு பின்னாலேயே ஒரு ஆளையும் செட் பண்றாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு ஹீரோவுக்கு தெரியாதா என்ன? சோ ஸ்டேஷனை விட்டு நடந்து வந்த கொஞ்ச தூரத்திலேயே பின்னால வந்துட்டு இருந்த ஆளுக்கு தண்ணி காட்டிட்டு ஹீரோ அவரோட கண் பார்வையில இருந்து மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு உதவி எல்லாம் ஒருத்தவன் பண்ணுவான்னு சொல்லியிருந்தோம்ல, அங்கிள் கூட அந்த ஆளோட கேங்ல மூணாவதா ஒருத்தவனை சேர்த்தாரு. ஹீரோ அந்த மூணாவது ஆளுக்கு கால் பண்ணி அவன் மூலியமாகவே டெக்னிக்கல் ஜித்துக்கு லைன் எடுத்த ஹீரோ, இங்க பாருங்கப்பா, எனக்கு ஒரு முக்கியமான தகவல் தேவைப்படுது. நான் ஒரு ஆளோட பேரையும் அட்ரஸையும் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் அவனோட ஐடி கார்டு எடுத்து அனுப்புங்களான்னு ஹீரோ கேட்க அடுத்த 3வது நிமிஷத்திலேயே டெக்னிக்கல் ஜித்துங்க ஹீரோவுக்கு கில்லரோட ஐடி கார்டை அனுப்பிடுறாங்க. அதாவது அந்த பொண்ணோட கில்லர் ஐடி கார்டை. அதுல கில்லரோட போட்டோவும் ஒரு அபார்ட்மெண்ட்ல அவன் எந்த பிளாட்ல தங்கி இருக்கான்ற நம்பரும் தெளிவா இருக்கு. சரி, அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணுவோம்னு ஹீரோ அபார்ட்மெண்ட் வாசலுக்கு வரும்போதே கும்பிட போனதையும் குறுக்க வந்த கதையா ஹீரோ தேடி வந்த கில்லர் ஹீரோ கண்ணு முன்னாலேயே காரை ஓட்டிக்கிட்டு கார் பார்க்கிங்க்கு போறான். அப்புறம் என்ன, அதான் இந்த மூதேவியே முன்னால வந்துருச்சு, முதல்ல இதுகிட்ட பேச்ச போடுவோம், அப்புறம் இவன் அபார்ட்மெண்ட்ல போய் செக் பண்ற வேலையை பார்த்துப்போம்னு கில்லருக்கு பின்னாலேயே கார் பார்க்கிங்குள்ள போன ஹீரோவும் கில்லரோட காரை வழிமறிச்சு இன்னமும் ஹீரோ கிட்ட அவரோட போலீஸ் பேட்ஜ் இருக்கு, அதை எடுத்து அவங்க கிட்ட காட்டிட்டு, அது வந்துடா தம்பிடோ, நீ இந்த அபார்ட்மெண்ட்ல 1801 பிளாட்ல தானே இருக்க, நேத்து நைட் அந்த பிளாட்ல ஏதோ ஒரு பொண்ணு பயங்கரமா அலற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சாமே, அக்கம் பக்கத்து பிளாட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதான் ரேண்டமா அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன், அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஹீரோ கில்லரோட ரியாக்ஷனை செக் பண்றாரு. ஹீரோ கேள்வி கேட்ட அடுத்த செகண்டே கில்லருக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. இருந்தாலும் அதை ஹீரோ கிட்ட காட்டிக்காதவன், பொண்ணா ஏன் அபார்ட்மெண்ட்லயா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, யாரோ உங்கள்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நானே என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு இப்பதான் வாடகைக்கு ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த டைம்ல கேள்வி கேட்டு எனக்கு ட்ரபிள் கொடுக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு தெரியாதனமா இந்த விஷயத்த கில்லர் உளறிடுறான். என்னது, காரை வாடகைக்கு எடுத்திருக்கியா, வாடகைக்கு கார் எடுத்துக்கிட்டு அவ்வளவு அர்ஜென்ட்டா எங்கப்பா வெளியே போக போற அப்படின்னு ஹீரோ கேட்டா கில்லர் கிட்ட இதுக்கு பதில் இல்ல. ஆனாலும் சமாளிச்சாகணுமே. சோ நீங்க கேள்வி கேட்டா நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்கள்ட்ட வாரண்ட் இருக்கா, தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணாதீங்கன்னா அதை இதை சொல்லி இப்போதைக்கு எப்படியோ கில்லர் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். பிளாட்டுக்கு போன கில்லருக்கோ அடிவயிறெல்லாம் கலங்குது. ஏமிராது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்ச விஷயம் எப்படியோ அந்த போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. மோப்ப முடிச்சு கரெக்டா வந்துட்டான். இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிற வரைக்கும் பொண்ணோட பாடியை எங்கேயாவது வச்சிருக்கணுமே, எங்க மறைக்கலாம் அப்படின்னு கில்லர் பொண்ணோட பாடியை சூட்கேஸ்ல தானே வச்சிருக்கான். அந்த சூட்கேஸ குறுகுறுன்னு பார்த்த மேனிக்கே யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோவோ கில்லரோட அபார்ட்மெண்ட்டுக்கு எதிரிலேயே ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அந்த காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு இவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த பொண்ணோட ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏமா, உனக்கு லோகத்துல பேச பையனே கிடைக்கலையா, எத்தனை நல்ல பசங்க இருக்காங்க, பசங்களே கிடைக்காத மாதிரி இவங்கிட்ட போய் பேசி மாட்டிக்கிட்டே, அப்படி என்னத்த பார்த்து நீ இவங்கிட்ட அப்படின்னு ஹீரோ கேட்டா, அட ஏங்க நீங்க வேற, இப்ப நீங்களே கில்லரை பாத்தீங்களே, பார்க்க எவ்வளவு டீசெண்டா இருந்தான், பார்த்தாலே பொண்ணு கொடுக்கணும்னு தோணல, லுக்கு மட்டும் இல்ல அவன் பேச்சும் அந்த மாதிரிதான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார். ஒரு நாள் நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ என் கடைக்கு வந்த கில்லர் அவனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்களோட குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கணும், கொஞ்சம் எனக்கு சூஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டான். ஐயோ பாவம்னு நானும் ஹெல்ப் பண்ண நினைச்சு அவன் கூடவே சேர்ந்து குழந்தைக்கு ட்ரெஸ் தேடினேன். அப்பதாங்க அந்த பயவுள்ள பேசி பேசியே என்ன கவுத்துச்சு. அவன் பேசின பேச்சிலேயே நான் அவன் மேல காதல் வலையில விழுந்துட்டேன். போக போக அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அப்பப்ப என்கிட்ட பணம் வாங்கி என்ன ஏமாத்தினான். ஒரு கட்டத்துல எனக்கு கடுப்புனா கடுப்பு, அப்படி ஒரு கடுப்பு, நேரா அவன் பிளாட்டுக்கே போய் என்னடா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப வரைக்கும் சும்மாவே சுத்திட்டு இருக்க, கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டு சண்டை வாங்கினேன். அங்கதான் எங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட கைகலப்புல பைத்தியம் என்ன கொலை பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பிடுச்சு இப்படின்னு நடந்த கதையெல்லாம் அந்த பொண்ணு சொன்னதும், ரைட்டு விடுமா, இப்பதான் நான் உள்ள வந்துட்டேன்ல, அவன் தான் உன்னை கொலை பண்ணான்னு நான் நிரூபிக்காம விடவே மாட்டேன், நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க திடீர்னு ஹீரோவுக்கு பக்கத்துல ஆம்பளை பேசுற மாதிரியே ஒரு குரல். யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா இது வரைக்கும் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த பொண்ணோட ஆத்மா மறைஞ்சு நல்லா ஜப்பான் நாட்டு ஜண்டா பொம்மை மாதிரியே ஒரு தருப்பான் பாருங்க பழைய கில்லரு, அவனோட ஆத்மா உட்காந்து ஹீரோவை விருப்பத்த ஆரம்பிச்சிருது. என்ன நண்பா, நானும் உங்ககிட்ட அப்போயில இருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம தப்பிச்சுக்கிட்டே இருக்க, முதல்ல நீ என்ன கொலை பண்ணி அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு, இப்ப நீ என்ன மாதிரி உணர்ற, இத சொல்ற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு நிலைமை புரியாம பழைய கில்லர் கேள்வி மேல கேள்வியா கேட்டு ஹீரோவை சீண்டி விட்டுட்டு இருக்கான். இது முடிஞ்ச கையோட அடுத்த
அடுத்த நாள் புது கில்லர் அவனோட அபார்ட்மெண்ட் விட்டு எப்ப வெளியே வரான், எப்ப உள்ள போறான் அப்படின்றதெல்லாம் ஹீரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு ஹீரோவுக்கு ஹெல்ப்பர்னு ஒருத்தன் இருக்கான்ல அவனை கால் பண்ணி அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொன்ன ஹீரோ கில்லர் அவனோட பிளாட்ல இல்லாத சமயத்துல ஹெல்ப்பரை வச்சே பிளாட்டு கதவை திருட்டுத்தனமா திறந்து ஹீரோ ஹெல்ப்பர் இவங்க 2 பேரும் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் உள்ள பொண்ணோட பாடி இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. எப்ப புது கில்லர் காரை வாடகைக்கு எடுத்தான்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சதோ அப்பவே ஹீரோ டிசைட் பண்ணிட்டாரு பொண்ணோட பாடி இன்னும் பிளாட்லயே தான் இருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்கு தான் இவன் அவசரமா காரை வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கான்னு. சோ இப்ப ஹீரோவும் ஹெல்ப்பரும் பிளாட் மொத்தமும் தேடியும் பாடி எங்கேயுமே கிடைக்கல. ஆனா வீட்டை ரைடு விட்டுட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல கிளீன் பண்ற ஒரு டிவைஸ்ல நிறைய முடி ஓட்டிட்டு இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. இதை தற்சமயத்துக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு 3 நாளா ஹீரோ ஸ்டேஷன்லயே தானே இருந்தாரு, குளிக்கல, ட்ரெஸ் மாத்தல, எதுவுமே பண்ணல. சோ ஹெல்ப்பர் நீ கொஞ்ச நேரம் இங்கேயே கில்லர் எங்க போறான் என்ன பண்றான்றத மட்டும் வாட்ச் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்னு கில்லரை வாட்ச் ஆகுறதுக்கு ஹெல்ப்பரை செட் பண்ண ஹீரோ அடுத்து இவரோட வீட்டுக்கு கிளம்பி வந்தா வீட்டு வாசல்லையே ஹீரோவுக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் பேசிட்டு இருந்த டைமிங்லயே ஆரம்பத்துல ஒரு போலீஸ்காரன் ரூஃப் டாப்புக்கு குடுகுடுன்னு ஓடி வந்தான்ல அவன் இவங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்டு தான். அவனும் இங்க வர 3 பேரும் நடந்த பிரச்சனையை மட்டும் இல்லாம மலரும் நினைவுகள் நிறைய பேசி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஹீரோ புது கில்லரோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க காபி ஷாப்புக்கு வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஹெல்ப்பர் கிட்ட நடா காலைல இருந்து பாத்தியே வித்தியாசமா ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா எங்கங்க ஆள் 2 தடவை வெளியே வந்தான், திரும்ப உள்ள போனான், ஆனா அவன் கையில பெருசா எதுவும் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா பாடி இன்னும் பிளாட்லயே தான் இருக்கும் அப்படின்னு காலையில இருந்து பார்த்த கதையெல்லாம் சொன்ன ஹெல்ப்பர் இனிமேல் நீங்க பாத்துக்கோங்க நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹெல்ப்பர் கிளம்புறப்போ ஹெல்ப்பர் மட்டும் இல்ல அபார்ட்மெண்ட்ல இருந்த புது கில்லரும் சோக்கா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏதோ பொண்ணு கூட டேட் பண்ண போற மாதிரியே ஒரு கார்ல ஏறி கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உதவி கேட்ட அந்த பொண்ணோட ஆத்மா ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து உட்காரவே ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க சமயத்துல ஹீரோவுக்கு எதிரில அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு லேடி அவ வளர்த்துட்டு இருந்த நாயை ரெஸ்டாரண்ட் வாசல்ல வந்து கட்டுது. நாயை பார்த்த ஹீரோவுக்கு நச்சுன்னு ஒரு பாயிண்ட் மாட்டிக்குது. உடனே ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணு கிட்ட ஏமா இந்த புது கில்லர் இருக்கான்ல உனக்கு தெரிஞ்ச அவன் ஏதாவது பெட்டு வளர்க்கறானான்னு கேட்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையேங்க, அவன் இருக்க இடம் சுத்தபத்தமா இருக்கணும்னு அவனுக்கு பயங்கரமான ஹாபிட் ஒண்ணு இருக்கு, வீட்டுல செல்லப்பிராணி எல்லாம் வளர்த்தா அதோட முடியெல்லாம் கொட்டும், இடமே நாஸ்தி ஆகும்ல, அந்த காரணத்தினாலேயே அவன் பெட்டு வளர்க்க மாட்டான் இப்படின்னு ஹீரோ கேட்ட கேள்விக்கு அந்த பொண்ணு பதில சொன்னதும் ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல. உடனுக்குடன் கிளம்பி போன ஹெல்ப்பருக்கு கால் பண்ணி பங்க குளிக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ சீக்கிரம் கிளம்பி அபார்ட்மெண்ட்டுக்கு வாயேன் அப்படின்னு ஹெல்ப்பரை வர வச்சு ஹீரோ ஹெல்ப்பர் இவங்க 2 பேருமா சேர்ந்து அபார்ட்மெண்டோட மேனேஜர் கிட்ட போய் இந்த அபார்ட்மெண்ட்ல எந்தெந்த பிளாட்ல எல்லாம் பெட்டு வளர்க்குறாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எனக்கு வேணும் வித் பிளாட் நம்பரோட சீக்கிரம் எடுத்து கொடுங்க அப்படின்னு போலீஸ்ன்ற தோரணையை காட்டி அந்த லிஸ்ட் எல்லாம் ஹீரோ வாங்க கில்லர் 1801 பிளாட்ல இருக்கானா அவனுக்கு பக்கத்து பிளாட்டான 1802 பிளாட்ல தங்கி இருக்கவங்க ஒரு பூனை வளர்க்குறாங்க. அதுலயும் அவங்க கடந்த ஒரு வாரமா பிளாட்ல இல்ல, பூனையை மட்டும் பிளாட்ல விட்டுட்டு வெளியே எங்க வேற ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த டீடைல் எல்லாம் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் 1802 பிளாட் கதவை திறந்துட்டு உள்ள போனா உள்ள ஒரு பூனை சுத்திட்டு இருக்கு. அது இல்லாம பிளாட்டோட ஹால்லயே ஒரு மிகப்பெரிய சூட்கேஸ் இருக்கிறத ஹீரோ பார்க்க அந்த சூட்கேஸ்ல தான் கொலை பண்ணப்பட்ட பொண்ணோட டெட் பாடி இருக்கு. எப்ப ஹீரோ புது கில்லர் கிட்ட போய் அட்டென்ஸ் போட்டாரோ அப்பவே பாடியை மறைச்சு வச்சாகணும்னு ஆள் இல்லாத பக்கத்து பிளாட்ல பாடியை சூட்கேஸ்ல மறைச்சு வச்சிருந்திருக்கான். இதை எப்படி கண்டுபிடிச்சு ஹீரோ இவ்வளவு தூரம் வந்தாருன்னா இதுக்கு முன்னால ஹீரோ புது கில்லரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க ரைடு விட்டாருல்ல அப்ப கூட கிளீன் பண்ற ஒரு டிவைஸ்ல நிறைய முடி இருக்கிறதா ஹீரோ பார்த்த மாதிரி சொன்ன பாருங்க, அது பூனை முடி. கில்லர் பெட்டு வளர்க்கல, அப்படி இருக்கப்போ அவனோட வீட்டுல இருக்க அந்த டிவைஸ்ல ஏன் பூனை முடியா இருக்கணும்? அதை வச்சுதான் ஹீரோ இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இப்ப வந்து இந்த ரூம்ல இருக்க பூனையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு புரியுது கில்லர் பொண்ணோட பாடியை மறைச்சு வைக்கிறதுக்கு பக்கத்து பிளாட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன் பிளாட்ல இருந்த பூனையையும் கீழே உதிர்ந்து இருக்க பூனை முடியையும் பார்த்துட்டு இவருக்கு தான் எல்லா இடமும் சுத்தபத்தமா இருக்கணும்ன்ற ஹாபிட் இருக்கு. அந்த பழக்கத்தினால இந்த வீட்டுல இருக்க பூனை முடியை கிளீன் பண்ண இவனோட வீட்டுல இருந்தே கிளீனிங் டிவைஸ் எடுத்துட்டு வந்து முடியை கிளீன் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அவன் வீட்டுல வச்சதுனால ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டான். எப்படியோ ஹீரோ பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாரு. இதோட எங்க சீனை கட் பண்ணா சோக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பினால புது கில்லர் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு கூட டேட் பண்ண தான் போயிருக்கான். எப்படி இப்ப ஆத்மாவா சுத்திட்டு இருக்க பொண்ணு அப்ப பேசியே கவுத்து கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி அவகிட்ட பணம் பறிச்சானோ அதே சுச்சமத்தை தாங்க இந்த பொண்ணு கிட்டயும் பண்ணிட்டு இருக்கான். நல்லா கொடநாட்டு கொத்தவரங்க மாதிரி இருக்க இவனுக்கெல்லாம் ஆஃபர் மாட்டுது பாருங்க, பொண்ணு மேல பொண்ணு பொண்ணு மேல பொண்ணுன்னு. இவனோட திருட்டு தில்லாலங்கடி வேலை தெரியாத அந்த பொண்ணும் இவனை உருகி காதலிச்சிட்டு இருக்கு. இத தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க நினைச்ச கில்லர் செல்லம் நீ மாமாவுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணுமே பண்ணுவியா அப்படின்னு கேட்டதோட இப்ப புது கில்லர் கிட்ட பேசிட்டு இருக்க பொண்ணு பாடி இருக்க அந்த பிளாட்டுக்குள்ள போய் பாடி இருக்க சூட்கேஸ் எடுத்து இவளோட கார்ல ஏத்திக்கிட்டு நேரா இவளோட வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி புது கில்லர் அவனோட பிளாட்ல இருந்து கிளம்பி வாடகைக்கு ஒரு கார் எடுத்தான்ல அந்த காரை எடுத்துக்கிட்டு கார் பார்க்கிங்க விட்டு வெளியே வரப்போ இவன் காரை மறிச்ச ஹீரோ கார் டிக்கியை செக் பண்றாரு. எப்படியும் காருக்குள்ள தானே இவன் டெட் பாடியை வச்சிருப்பான்ட்டு. ஆனா டிக்கியை திறந்தா உள்ள டெட் பாடி இல்ல, அதுதான் சேஃபா எப்பவோ வெளியே போயிடுச்சு. இதை ஹீரோ கவனிக்காம விட்டுட்டாரு போல. இப்ப கில்லரை மறிச்சும் ஒரு புண்ணியமும்
இல்ல. ஹீரோ கிட்ட தெனாவட்டா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பின கில்லர் இவன் காதலி கிட்ட போய் பாடி இருக்க சூட்கேஸை வாங்கிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக இதுக்குனே தனியா வீடெல்லாம் ரெண்டுக்கு எடுத்து வச்சிருப்பான் போல. அங்க போய் சூட்கேஸை திறந்து பாடியை டிஸ்போஸ் பண்ற டைமிங்ல தான் கில்லருக்கு ஒரு மஜா ட்விஸ்ட். இவன் சூட்கேஸை ஓபன் பண்ணா சூட்கேஸுக்குள்ள ஒரு ஜிபிஎஸ் டிராக்கர் இருக்கு. சோ ஹீரோ தெரியாமல கில்லரை மிஸ் பண்ணல, ஆதாரத்தோட இவனை அரெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக தெரிஞ்சேதான் இவனை விட்டுருக்காரு. இவன் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்ல பாடி இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதை ஹீரோ அப்பவே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருந்தாலும் அந்த பாடியையும் கில்லரையும் லிங்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். எப்படியும் கில்லர் பாடியை வெளியே எடுத்து போறதுக்கு ஒரு வழியை தேடுவான். அவன் எந்த வழி வேணா தேரட்டும், அவன் வழியிலேயே அவனை விட்டுருவோம், நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிட்டதாகவே கில்லர் நினைச்சுக்கட்டும் அப்படின்னு ஹீரோ புது கில்லரை அவன் போக்குலயே போக விட்டு இப்போ ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சு இவனை மடக்கிட்டு இருக்காரு. டிராக்கரை பார்த்து கில்லர் உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கும் போதே இவன் வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. போய் திறந்து பார்த்தா வெளியே நின்னுட்டு இருக்கிறது 2 போலீஸ்காரங்க. இந்த வீட்ல பாடி இருக்குன்னு ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணல, ஜிபிஎஸ் டிராக்கரை ஹீரோ வச்சிருக்காரு இல்ல, அந்த டிராக்கரோட லொகேஷன் லைவா ஒரு சைட்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இத நிறைய மக்கள் பார்த்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கவர்மெண்ட் சார்புல இருந்து அந்த லொகேஷன்ல அப்படி என்னதான் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாகணும் இல்லையா, அதுக்காக தான் 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. வந்து வீட்டை தரவா செக் பண்ணதும் உள்ள இருந்த பாடியும் மாட்டிக்குது, புது கில்லரும் மாட்டிக்கிறான். ஹீரோ கிட்ட வந்த பொண்ணோட ஆத்மா கேட்ட உதவிய நம்ம தான் பண்றோன்றதே வெளியே காட்டிக்காம மறைமுகமாவே ஹீரோ முடிச்சு கொடுத்துட்டாரு. இத கூட இருக்க ஹெல்ப்பர் இல்லாம பண்ணிருக்கிறது ஹீரோவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்ல. சோ விஷயம் வெற்றிகரமா முடிஞ்சதுனால ஹீரோ பக்கத்துல இருந்த ஹெல்ப்பருக்கு நன்றியை சொல்ல இதுக்கு அடுத்த நாள் நடுவுல அந்த டெக்னிக்கல் ஜித்துங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க இருக்க வைஃபையை வச்சு அந்த வைஃபையை யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாத்தையும் ஹேக் பண்ணானுங்க இல்லையா. அப்படி ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்றப்போ அது ஒரு டீனேஜ் பையனோட கம்ப்யூட்டர். அதுல பார்த்தாலே பரவசமாகற மாதிரி நிறைய படங்கள் இருந்திருக்கு. இப்ப அந்த டீனேஜ் பையன் கிட்ட போன ஹெல்ப்பர் முளைச்சு 3 இலை உடல அதுக்குள்ள இன்னும் நான் படம் பார்த்துட்டு இருக்கனியா, இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல கூடாதுன்னா நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன், அதை நீ எனக்கு பண்ணி கொடுத்தாகணும் புரியுதா அப்படின்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நல்லா ஏஜ் பாரான எமகுஞ்சு மாதிரியே இருப்பாரு பாருங்க இன்ஸ்பெக்டர், அவர் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி அடுத்த கட்ட விசாரணைக்காக ஸ்டேஷன் கூட்டிட்டு வராரு. ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தப்பிச்சு போனது பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக அதையும் தான் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டாரு. இனிமேல் பழைய கில்லரை கொலை பண்ணதெல்லாம் மறைச்சு குற்ற உணர்ச்சியோட வாழ ஹீரோவுக்கு விருப்பம் இல்ல. சோ நான் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, ரூஃப் டாப்ல என்ன நடந்துச்சுன்றது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ அடுத்த கதையை சொல்றதுக்குள்ளேயே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ட்விஸ்ட். திடீர்னு ரூம் கதவை திறந்துட்டு உள்ள வந்த ஒரு ஆபீசர் இன்ஸ்பெக்டரோட காதை கடிச்சதும் நடா சொல்ற அப்படின்ற ஷாக் ஓடி இன்ஸ்பெக்டர் ஹீரோவை தனியா விட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்ப ஹீரோவுக்கு கால் பண்ண அங்கிள், தம்பி உன்னை காப்பாத்த என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், இனிமேல் நீயா பழைய கிளரை நீதான் கொலை பண்ணு ஒத்துக்கிற வரைக்கும் விஷயம் வேற யாருக்கும் தெரியாது, அதுக்கேத்த மாதிரி உன் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லிக்கப்பா அப்படின்ற அட்வைஸ போட்டு காலை கட் பண்ண. அப்படி என்னதான் அங்கிள் உதவி பண்ணிருக்காருன்னு பார்த்தா இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் பரபரப்பா வெளியே போனார் இல்ல, அதுக்கு காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹெல்ப்பர் போய் ஒரு டீனேஜ் பாய மிரட்டினா பாருங்க, நான் கேட்ட உதவியை பண்ணலனா நீ பிட்டு படம் பார்த்த விஷயத்தை நான் வெளியே சொல்லிடுவேன்னு. அந்த பையனை ஸ்டேஷனுக்கு அனுப்பி ரூஃப் டாப்ல ஹீரோவும் பழைய கில்லரும் இருந்ததை நான் பார்த்தேன், பழைய கில்லர் அவனே தான் ரூஃப் டாப்ல இருந்து கீழே குதிச்சான் அப்படின்னு இவனை பொய்யா சாட்சி சொல்ல சொல்லி ஹெல்ப்பர் சொல்லியிருக்கான். ஏன்னா எந்த ரூஃப் டாப்ல இருந்து ஹீரோ பழைய கில்லரை கீழே தள்ளி விட்டாரோ அதுக்கு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல தான் இந்த பையன் இருக்கான். அதே மாதிரி அந்த பையனும் சாட்சி சொன்னதும் கேஸ் ஹீரோவுக்கு சாதகமா திரும்பிடுது. ஆனா இன்னமும் ரூமுக்குள்ள இருக்க ஹீரோவுக்கு நமக்கு ஆதரவா சாட்சி சொல்ல ஒரு பையன் வந்திருக்கான்றது தெரியாது இல்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ண இன்ஸ்பெக்டர் சொல்லுப்பா நீ ஏதோ சொல்ல வந்தியே சொல்லி கேட்போம்னு ஹீரோவை கண்டினியூ பண்ண சொல்ல நடுவுல அங்கிள் தான் ஹீரோவுக்கு ஊசி குத்திட்டாரு. அதுல தெளிஞ்ச ஹீரோவும் ஒண்ணும் இல்லங்க, சின்ன சின்ன பசங்களெல்லாம் கொலை பண்றது அவன் தான், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ரூஃப் டாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் அவனை விசாரிச்சுட்டு இருந்தேன், அவனும் ஒரு கட்டத்துல ஆமா நான் தான் கொலையெல்லாம் பண்ணேன், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும், இனிமேல் என்னால இந்த உலகத்துல இருக்க முடியாதுன்னு ரூஃப் டாப்ல இருந்து கீழே குதிச்சு செத்துட்டான்னு ஹீரோ அப்படியே பிளேட்டை மாத்திடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவை பிடிச்சு வைக்க முடியவே முடியாது. சோ ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் ஆன கையோட நல்லா மொட்டை போட்ட பொட்டேட்டோ மாதிரியே இருப்பாரு பாருங்க அங்கிள், அவரையும் அவரோட ஆளுங்களையும் மீட் பண்ண ஹீரோ, யாருங்க நீங்க, என்ன காப்பாத்த ஏங்க இவ்வளவு மெனக்கிட்டீங்க, சத்தியமா எனக்கு புரியலங்க அப்படின்னு ஹீரோ இந்த கேள்வியை கேட்டதும் அது ஒண்ணும் இல்ல தலைவா, எல்லாம் ஒரு சுயநலம் தான், நாங்களும் இத்தனை நாளா தப்பு மேல தப்பா பண்ணிட்டோம், எங்களோட பாவத்தை கரைக்கிறதுக்கு ஒரு வழி வேணும்ல, நீங்க ஜெயிலுக்கு போகாம வெளியே இருந்தா இன்னும் பல குற்றவாளிகளை கைது பண்ணுவீங்க, உங்களால அடுத்து நடக்க போற பல கொலைகள் தடுக்கப்படும்ல, ஒரு விதத்துல நாங்களும் அதுக்கு ஒரு காரணமா இருந்தோன்றப்போ எங்க பாவத்துல ஓரளவுக்காச்சும் குறையட்டுமே, அதுக்குதான் இப்படி பண்ணோம்னு அவங்க இந்த கதையை ஹீரோ கிட்ட சொன்னதும் இதை முடிச்சிட்டு ஹீரோ அவரோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா வந்துட்டான் இந்த பழைய கில்லரு. அதே புராணத்தை தூக்கிட்டு, டேய் நான் சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் கிட்ட பொய் சொல்லி நீ ரிலீஸ் ஆயிட்டல்ல, அப்ப நீ நானும் ஒரே மாதிரி தானே, ஒத்துக்கோ ஏன் இன்னும் ஒத்துக்காம இருக்க அப்படின்னு இவன் ஹீரோவோட மனசை உடைக்க ட்ரை பண்ண இந்த தடவை ஹீரோ தெளிவா இருக்காரு. ஆமாண்டா பம்பர கெட்ட மண்டையா, நான் பொய் சொல்லி தாண்டா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தேன், உங்களை மாதிரி கெட்டவன் அழிக்கிறதுக்கு நீங்க எப்படி திருட்டு சூழ்ச்சி பாவ முன்னியம் பார்க்காம எல்லாத்தையும் பண்றீங்களோ அதே மாதிரி
நானும் பண்ணி கெட்டவனா மாற வேண்டியதா இருக்கு. அப்பதானே ஒரு தப்ப தடுக்க முடியும். ஒரு விதத்துல பார்த்தா நீ நானும் ஒண்ணுதான். என்ன ஒரு வித்தியாசம்? நீ ஜாலிக்காக கொலை பண்ற, நான் என் ஜோலிக்காக கொலை பண்றேன். உன்ன மாதிரி ஒரு கெட்டவனை அழிக்கிறதுனால அடுத்த 10 உயிர்கள் தப்பிக்கப்படும்னா ஒருத்தவன் அழிக்கிறதுல என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லடா. உன்னை எப்படி கொலை பண்ணணும் அதே மாதிரி இனிமேல் தப்பு பண்ற எல்லாரையும் கொலை பண்ற என்னோட வேட்டை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா நீ செத்து போய் நிம்மதி கிடைக்காம ஆத்மாவா அலைஞ்சுகிட்டே இரு அப்படின்னு ஹீரோ பழைய கில்லரோட கதைக்கு முற்றுப்புள்ளிய வைக்க இந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டாடா பாய்.